கிட்னி ப்ராப்ளம் எதனால வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ல இருந்து ஏஜ்டு வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் ஒன்று, அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம். இது ரெண்டும் கண்ட்ரோல்ல இல்லாம இருந்து கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். சுகர்னாலேயும் கண்ட்ரோல் இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம், பிபி இருந்து அதுவும் கண்ட்ரோல் இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம். இல்லை ஒரு நபருக்கே உங்களுக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், கூடவே கிட்னி ப்ராப்ளமும் வரலாம். எதுவுமே கண்ட்ரோல் இல்லைன்னா கிட்னியை பாதிக்கும். அந்த கிரியேட்டினைன் லெவல் 1.2 நார்மல், கிரியேட்டினைன் லெவல் 1 வந்தாலே உஷாராயிடுங்க. எனக்கு 50% தான் கிட்னி ஒர்க் ஆகுது, 50% ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு உஷாரா நீங்க என்ன பண்ணணும், அந்த 4 கிராம்ஸ் தான் ஒரு நாளைக்கு உப்பு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சில நோய்களுக்காக வருடக்கணக்கில் பல மருந்துகளை எடுப்பாங்க, அதனாலேயும் சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படும். இன்னும் சிலர் பெயின் கில்லர்ஸ், அதாவது வயிற்று வலி இருக்கலாம், மூட்டு வலி இருக்கலாம், சில நோய்கள் வலி நிவாரண மாத்திரைகள், தலைவலி கூட இருக்கலாம். அடிக்கடி அந்த வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலையும் கிட்னி ஃபெயிலியர்